10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல்ல மாநிலம் தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய தேர்வை எதிர்கொள்ள இருக்கிறீங்க. நீங்கள் எழுதக்கூடிய இந்த பொது தேர்வு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய தேர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளவு நாள் படித்த படிப்புக்கு கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலனை தரக்கூடிய எக்ஸாமாக இது இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா ஆன்சர் கீ எப்படி இருக்கும், விடை குறிப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக முக்கியமாக தமிழ் பாடத்தில் எந்த அளவுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பத்தாது. ஏன்னா எவ்வளோ எழுதினாலும் மார்க்கு கொஞ்சம் முன்ன பின்ன போயிருமோ, 99 100 எடுக்க முடியாதோ அப்படிங்கிற பயம் இருக்கும். சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே ஆதங்கத்தை தரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த விடை குறிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் கீ எடுக்கக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்து வெவ்வேறு விதமாக இருக்கும். ஸோ சாம்பிளுக்கு ஒன்று பார்ப்போம். இதனோட அடிப்படையில் நம்ம மற்றதையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் பகுதி 1 அதில் 15 மார்க் கொடுத்துருப்பாங்க. முதல் 11 மார்க் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும். இதில் குறிப்பிடப்படுவது சருகும் சண்டும் அப்படிங்கிறது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இங்கே 1 மார்க்குக்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஷின் நம்பர் எழுதணும், கொஷின் நம்பரோடு சேர்த்து ஆப்ஷன் எழுதணும், அப்புறம் விடை எழுதணும். இந்த 3மே சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 1 மதிப்பெண் கிடைக்கும். அதனால் இதில் ஒன்று விடையை மட்டும் எழுதுறதோ அல்லது விடைக்குரிய குறியீட்டை மட்டும் எழுதுறதோ ஆகாது. ஸோ விடை குறியீடும் விடையும் 2மே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 1 மதிப்பெண் கிடைக்கும். ஏன்னா இல்லாட்டி நீங்கள் மதிப்பெண்களை இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு 11 கேள்வி இந்த மாதிரி தான் எல்லாமே கலந்து வரும். இலக்கணம், செய்யுள், உரைநடை எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கு கேள்வி கேட்டுருவாங்க. 12, 13, 14, 15 அந்த நாளும் பார்த்தீங்கன்னா பாடல் கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு வினா கேட்டிருப்பாங்க. அதற்கான விடையும் இதே மாதிரி தான் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஸோ 1 மார்க்குக்கு இதுதான் ஆன்சர் பண்ணுற மெத்தட். கொஷின் நம்பர், விடைக்கான குறியீடு, விடை அதாவது ஆப்ஷன், அப்புறம் ஆன்சர் எல்லாமே இருக்கணும். அடுத்தது பகுதி 2. இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் நிறையாவே இருக்கும். இதில் மிக முக்கியமான விஷயம் அந்த 15ம் கட்டாய வினாக்கள் தான். இங்கே பகுதி 2ல் உங்களுக்கு 18 மார்க்குக்கான வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் பிரிவு 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 4 வினாக்களுக்கு நீங்கள் விடை அளிக்கணும். அதில் மொத்தம் உங்களுக்கு 6 கேள்வி கொடுத்துருப்பாங்க. 6ல் 1 கேள்வி கம்பல்சரி, 21வது கேள்வி. மீதி 5லிருந்து நீங்கள் 3 கேள்வி எழுதணும். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு கூலங்களின் பெயர்கள் என்னென்ன அப்படின்னு எழுதிங்கன்னா 2 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. அடுத்தது விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின் அப்படின்னா இதுதான். ஏன்னா விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக வரக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்களால ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி அமைச்சிங்கன்னா 1 மார்க். பொருத்தமான வினா எழுதியிருப்பின், இப்படி தான் கேள்வி இருக்கணும்னு இல்லை, அந்த கொடுத்துருக்கக்கூடிய விடைக்கேற்ற வினாவை எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அடுத்தது கேள்வி கேட்டிருக்காங்க சதாவதானம் என்றால் குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதம்னா 100ங்கிறதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் அப்படின்னா 1 மார்க். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மெயின். இதை நீங்கள் எந்த வார்த்தைகளில் வேணாலும் கொடுத்துருக்கலாம். இந்த பொருள் வர்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுப்பாங்க. அடுத்து மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம், அதை அப்படியே எழுதிங்கன்னா 2 மார்க். அவயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அப்படின்னு அந்த 2 பாயிண்ட் வர்ற மாதிரி நீங்கள் சென்டென்ஸில் எழுதிங்க அப்படின்னா 2 மார்க் கிடச்சிரும். கடைசி கொஷினான 21 மனப்பாட பாடல். ஸோ இதில் உங்களுக்கு 4 × 2 8 மார்க் எடுக்கிறதுல விடைக்கேற்ற வினாவுக்கு 2 மார்க் வந்துடும். இந்த திருக்குறள் மனப்பாட பாட்டுக்கு 2 மார்க் வந்துடும். மீதி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக 4 கொஷின்லேருந்து 1 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா மார்க் கிடச்சிரும். ஸோ இந்த பிரிவு 1 உங்களுக்கு ரொம்பவே மார்க் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்லணும். கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 2 5 வினாக்களுக்கு விடையளிக்கணும். நீங்கள் இதில் ரொம்ப
கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலைச்சொற்கள் தருக அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது நீங்கள் அது யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த இடத்துல செவி மாற்றுத்திறனாளர்களுக்கு மாற்று வினா கொடுத்துருப்பாங்க. அந்த மாற்று வினாவை நீங்கள் எழுதிடக்கூடாது. அது குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. அது அவங்களோட ஆன்சர் ஷீட்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் கிடச்சிரும். பட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கலைச்சொற்களில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைச்சொற்களுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ பிரிவு 2 அதில் பார்த்தீங்கன்னா 7 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 5 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். கேட்டிருக்கக்கூடிய கேள்வி பாருங்கள். கீழ்காணும் ஊர் பெயர்களின் மறுவை எழுதவும். அந்த 4க்கும் மறுபெயர் வந்து எழுதணும். உதகமண்டலம், உதகை, நெல்லை, சைதை, குடந்தை, இதுதான் ஆன்சர். அடுத்தது ஒருபானைச்சோறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோற்றுக்கு ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்த மீதி இருக்கக்கூடியதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முழு சென்டென்ஸாக கூட எழுதி அதை அண்டர்லைன் பண்ணிடலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு அந்த பழமொழியை நிறைவு செய்யணும். இதுவும் ஒரு நல்ல ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லணும். பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பாக இதை நீங்கள் பிரித்து காட்டினீங்கன்னா, ஒளித்து அப்படின்னு இருக்கிறது வந்து ஒளி ப்ளஸ் இத் ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரித்து காட்டிட்டாலே ஒரு மார்க்கு. அது என்னென்ன பகுதி எது, சந்தி எது, இறந்த கால இடைநிலை எது, வினையச்ச விகுதி எதுன்னு பிரித்து காட்டினீங்கன்னா ஒரு மார்க். ஸோ இதுக்கு பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு இப்படி தான் மார்க் தர்றாங்க. நீங்கள் பிரித்து காட்டிட்டாலே ஒரு மார்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கலைச்சொற்கள் அதில் வந்து கலைச்சொற்கள் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வேண்டிய வினா. மாற்று வினா வந்து செவி மாற்றுத்திறனாளர்களுக்கு மட்டுமே. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நீங்கள் எழுதிடக்கூடாது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேரண்ட்டுக்கு காப்புரிமை, ஸ்ட்ரோமுக்கு வந்து புயல் அப்படிங்கிறது ஆன்சர். ஒன்றுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடிக்கோடிட்ட தொகைநிலை சொற்களை வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. அன்பு செல்வன் அதில் என்ன வந்திருக்கு தொகைநிலை தொடர்னு பார்த்தீங்கன்னா, இரு பெயரொட்டு பண்பு தொகை வந்திருக்கு. தொடுதிரை வினைத்தொகை வந்திருக்கு. அடுத்தது மரபு தொடர் கொடுத்துருப்பாங்க. அதனோட பொருள் தெரிஞ்சு நீங்கள் தொடரில் அமைச்சு எழுதணும். மணக்கோட்டை அப்படின்னு என்னென்னா கற்பனை அப்படின்னு அர்த்தம். படிக்காமல் தேர்ச்சி பெறலாம் என மணக்கோட்டை கட்டக்கூடாது. இது வந்து நீங்கள் இதுதான் ஆன்சராக இருக்கணும்னு இல்லை, அந்த பொருள் வர்ற மாதிரி நீங்கள் எழுதியிருந்தாலே மதிப்பெண் கொடுத்துருவாங்க. கண்ணும் கருத்தும்னா கவனமாக அப்படின்னு அர்த்தம். அது வர்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்றுக்கும் ஒரு மார்க்கு. அடுத்தது குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. குறள் வெண்பாவை எழுதுனா அதனோட விளக்கத்தை எழுதுனா ஒரு மார்க்கு, எடுத்துக்காட்டுக்கு ஒரு மார்க். ஏதாவது ஒரு குறள் அதுக்கு பொருந்தி வரக்கூடிய குறள் எழுதணும். அடுத்து பகுதி 3 இதுக்கும் 18 மதிப்பெண்கள் தர்றாங்க. இந்த 18 மதிப்பெண்களுக்கு மொத்தம் 3 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. பிரிவு 1ல் 2 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும். பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானதே என்பதை பற்றி எழுதுக. நல்லா கவனிக்கணும். இது 3 மார்க். இதுவே வந்து உங்களுக்கு 5 மார்க்லேயோ 8 மார்க்லேயோ கேட்டாங்கன்னா அங்கே எழுதுகிற ஆன்சர் வேறு, இங்கே எழுதுகிற ஆன்சர் வேறு. பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? போரறம், வணிக அறம், அரசியல் அறம், கொடையறம், உதவும் அறம், உண்மை பேசும் அறம் இன்றைக்கும் தேவை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நீங்கள் இதில் எழுதியிருக்கணும். எழுதியிருந்தால் 3 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த கேள்வி நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி தான். கொடுத்துருக்கிறத படித்து ஆன்சர் பண்ணணும். 3 கேள்விக்கு ஒரு கேள்விக்கும் ஒரு மார்க். உரையாடல் எழுதணும். நீங்கள் சரியான உரையாடல் எழுத முடிஞ்சதுன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசுவதை போல் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சோலை காற்று மின்விசிறி காற்றை பார்த்து பேசிக்கிற மாதிரி, நண்பா மின்விசிறி காற்றே நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி ஆரம்பித்து அதை பற்றி எழுதலாம். சோலைக்காற்று நான் இயற்கையாக வர்றவன், என்னுடைய குளிர்ச்சி உங்கள்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், மின்விசிறி காற்று நீ எப்பவும் இருக்க மாட்ட, குறிப்பிட்ட காலகட்டங்களில் காணாமல் போயிடுவேன், ஆனால் நான் எப்போவுமே வந்து தேவையான போது இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு உரையாடல் எழுதலாம். சரியான உரையாடல் எழுதிக்கிட்டிங்கன்னா, இதுக்கு சோலைக்காற்றுக்கு 3 வரிகளும் 3 உரையாடலும், மின்விசிறி காற்றுக்கு 3 எழுதிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். சரி, அடுத்தது பிரிவு 2. இங்கே கட்டாய வினா வருது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 34வது வினா வந்து உங்களுக்கு கட்டாய வினாவாக வந்துடுது. இதுலேயும் 2 வினாவுக்கு விடையளிக்கணும். 1 கட்டாய வினாவில் போயிடுது. மீதி 2லேருந்து 1 எழுத வேண்டியிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 32வது கேள்வி,
இடம் சுட்டி பொருள் விளக்குக. எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டா அதுக்கு 1 மார்க்கு. அதனோட பொருளை விளக்கம் சொல்லி எழுதிங்கன்னா அதுக்கு 2 மார்க்கு. ஸோ 3 மார்க் உங்களுக்கு இப்படி கொடுத்துட்றாங்க. அடுத்தது தமிழையும் கடலையும் எப்படி இரட்டுற மொழிதலில் சொல்கிறாரு அப்படின்னு எழுதிங்கன்னா 3 பாயிண்ட் இருந்தால் கூட 3 மார்க் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இருக்கிற 4 பாயிண்ட்டையும் எழுதிருங்க. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இத்தனை பாயிண்ட்டுக்குன்னு சொல்ல 4 பாயிண்ட்டையும் எழுதியிருக்காங்க. அடுத்து வர்றது வந்து மனப்பாட பாட்டு. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டாக இதை வந்து எழுதி மார்க் வாங்கிடுவீங்க. அடுத்து பிரிவு 3 ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னு சொல்லணும். இந்த பிரிவு 3 இங்கேயும் உங்களுக்கு 3 கேள்வி கொடுத்துருப்பாங்க. 2 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் 6 மார்க்கு 18 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகைப்பூ, இருபெயரொட்டு பண்புத்தொகை, மல்லிகை ஆகிய பூ அப்படின்னு அதனோட விளக்கத்தையும் சேர்த்து விரித்து எழுதியிருக்கிறாங்க. ஆடு மாடுகள், தண்ணீர் தொட்டி, குடிநீர், சுவர்க்கடிகாரம், மணி பார்த்தால், எவையேனும் 3 எழுதினால் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல 3 எழுத சொல்லியிருக்காங்க 3 மார்க்குக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அதில் பயின்று வரக்கூடிய அணியை கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய குறள் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஓமை அணி வந்திருக்குது. போல வந்திருக்கிறதுனால ஓமை அணி வந்திருக்குது. ஓமானம், ஓமேயம், ஓம உருபு வெளிப்படையாக வருவது ஓமை அணி அப்படின்னு சொல்லி அதனோட விளக்கத்தை எழுதுனா 1, என்ன அணி வந்திருக்குதுன்னு சொல்லி எழுதுனா 1, அதனுடைய விளக்கத்தை ஓமானம் எது, ஓமேயம் எது, ஓம உருபு எதுன்னு எழுதுனா 1 மார்க். ஸோ மொத்தம் 3 மார்க்கை இப்படி பிரித்து தர்றாங்க. அடுத்தது நீங்கள் எல்லாருமே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கக்கூடியது தான் அழகிட்டு வாய்ப்பாடு காண்தல். அதில் அந்த அசை வாய்ப்பாடு இதை வந்து நீங்கள் பிரிக்கிறது எப்படி, அசை எப்படி, வாய்ப்பாடு எப்படிங்கிறத வந்து இது பண்ணணும். கடைசியாக என்ன வாய்ப்பாடு கொண்டு முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான மதிப்பெண் கிடைக்கும். 3 மார்க்கு நீங்கள் முழுசாக வாங்க முடியும். அடுத்தது நமக்கு மார்க்கை அள்ளித்தரக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லணும். இந்த 5 மார்க் டைமும் இங்கே அதிகமாக எடுத்துக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பாருங்கள், இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கணும். எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். இந்த கொஷின் அல்லது இந்த கொஷின் அப்படின்னு சொல்லி இருக்கும். முல்லைப்பாட்டில் வரக்கூடிய கார்கால செய்திகள் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வரக்கூடிய எல்லாத்தையுமே எழுதிருங்க, ஒரு பாயிண்ட் கூட விடாமல். ஏன்னா 5 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற பாயிண்ட்ஸை வந்து ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துக்குங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. அடுத்தது வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்களை நமக்கும் பொருத்தி கூறுகன்னு அது என்னென்ன கொடுத்துருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதிங்கன்னா 5 மார்க் கிடைக்கும். ஸோ இது 38வது கொஷின். அடுத்தது 39வது கொஷின் வந்து கடிதம். ஒன்று உறவினருக்கு எழுதுறது அல்லது அலுவலகத்துக்கு எழுதுறது. இங்கே பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கடிதத்துக்கு ஒவ்வொரு முறையும் விடை குறிப்புகள் தரும்போது ஒவ்வொரு மாதிரி மார்க் தருவாங்க. இதில் கொடுத்துருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4 இடத்துக்கு அரை மார்க் கொடுத்துருக்காங்க. உறவினருக்கு எழுதுகிற கடிதத்துக்கு ரொம்ப கவனமாக கவனிங்க. அடுத்து அன்புள்ள தாத்தா, அன்புள்ள நண்பா, இந்த மாதிரியெல்லாம் விழிக்கிறதுக்கு வந்து அரை மார்க் கொடுக்குறாங்க. கடிதத்தில் நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து 2.5 மார்க் கொடுக்குறாங்க. சில இடத்துல அது 2 மார்க்காக கொடுக்குறாங்க. அடுத்தது இப்படிக்கு அப்படிங்கிறத எழுதிங்க அப்படின்னா அரை மார்க்கும், உரைமேல் முகவரிக்கு 1 மார்க்கும் தர்றாங்க. முறையீட்டு கடிதத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி தருவாங்க. சொல்லப்போனால் முறையீட்டு கடிதம் எழுதுதல் தான் ஈஸி. அனுப்புனர், பெறுநர், விழித்தல், பொருள், இது எல்லாத்துக்குமே அரை மார்க் கொடுக்குறாங்க. கடித செய்திக்கு 2 மார்க் தான் தர்றாங்க. இப்படிக்குங்கிறதுக்கு அரை மார்க்கு, 4 இடம்ங்கிறதுக்கு அரை மார்க்கு, உரைமேல் முகவரிக்கு அரை மார்க் அப்படின்னு அதுக்கு மார்க்கு பிரித்து கொடுக்குறாங்க. அடுத்தது எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய கொஷின், காட்சிக்கு ஏற்ற பொருத்தமான கவிதை இருப்பின் முழு மதிப்பெண் வழங்க. கடந்த வீடியோவோட தொடர்ச்சி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த ஆண்டோட விடை குறிப்பை நம்ம வந்து விளக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் கடந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 40வது வினாவிற்கான விடையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ காட்சிக்கு ஏற்ற பொருத்தமான கவிதை இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். நீங்கள் படத்தை பார்த்துட்டு உழவரை பற்றி ஒரு கவிதை எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதுக்கு மார்க்கு பெரும்பாலும் குறைக்க மாட்டாங்க. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களுக்கு 4 விதமான படிவங்களில் ஒரு படிவம் கொடுத்துருப்பாங்க.
அந்த படிவத்தில் என்னென்ன தகவல்களை பூர்த்தி செய்யணுமோ அந்த படிவத்தை நிரப்புவதற்கு தேவையான தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வினாவில் இருக்கும். அதை சரியாக படித்து பார்த்து எந்தெந்த இடத்துல எந்த தகவலை நிரப்பணும் அப்படிங்கிறத பண்ணிங்க அப்படின்னா 5 மதிப்பெண்கள் வந்து அழகாக வாங்கக்கூடிய வினாவாக தான் இந்த 41வது வினா இருக்குது. ஸோ படிவத்தை ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் இப்போது சரி பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வினாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாக எழுதுறது தான் பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகள் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கிறது. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன், ஆசிரியர் பேச்சை கேட்பேன், பணிவுடன் நடந்து கொள்வேன். இது மாதிரி நீங்களும் சரியாக பொருந்தி வரக்கூடிய விஷயங்களை எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழு மதிப்பெண் தருவாங்க. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மொழிபெயர்க்கவும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கொஷின், மொழிபெயர்க்கவும் அப்படிங்கிறது. கீழே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்டிருப்பாங்க. உரை பற்றியை படித்து பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் சொல்லி. நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, மொழிபெயர்ப்பு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வினாவுக்கு போயிடக்கூடாது. செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சாதாரணமான நல்ல உடல்நலம் உள்ளவங்க வந்து வினாவை எழுதக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மொழிபெயர்ப்பை விட உங்களுக்கு நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகள் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வினாவுக்கு நீங்கள் பதிலளிக்கணும். அடுத்ததாக உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங் ஏரியாவான 8 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. இந்த 8 மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 8 மதிப்பெண் வினாக்களுக்கு விடை குறிப்புகள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 2 விதத்தில் கொடுக்குறாங்க. ஒரே மார்க்கு அப்படியே 8க்கு 8 மார்க் கொடுக்கறது இருக்குது. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பார்ட்டுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பிரித்து கொடுக்கறது இருக்குது. இந்த ஆண்டு விடை குறிப்பு எப்படி வரும்னு தெரில. கடந்த ஆண்டு 8 மதிப்பெண் அப்படியே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குனுங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ விருந்தோம்பல் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல், வரவேற்றல், விருந்து உபசரித்தல், மகிழ்வுடன் உரையாடுதல், விடைபெறுதல், இது மாதிரி பொருத்தமான கருத்துக்களை எழுதியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் சிலப்பதிகார மறுவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மேக்ஸிமம் பாயிண்ட் எழுத முடியுமோ எழுதிருங்க. மினிமம் 4 எழுதிருங்க. இதுக்கு 4 மார்க், அதுக்கு 4 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த கேள்வியை மிஸ் பண்ணிடாதீங்க. கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கதையில் முன்னுரை, மேரியின் குடும்பம், பறிக்கப்பட்ட புத்தகம், கல்வியின் மீது தாகம், கல்விச்சுடர் ஏற்றிய வில்சன், முடிவுரை அப்படின்னு சொல்லி அந்த கதை தலைப்புகளுக்கு அடிப்படையை வச்சு நீங்கள் கதை எழுதிடணும். அதுக்கு மார்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. முன்னுரைக்கு அரை மார்க்கும் முடிவுரைக்கு அரை மார்க்கும் கொடுத்துருக்காங்க. சில ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருக்காங்க. மீதி நீங்கள் எழுதக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை பொறுத்து 2 மார்க் 1 மார்க் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது புயலிலே ஒரு தோணி, அதில் பார்த்தீங்கன்னா முன்னுரை முடிவுரை அதே அரை மார்க்கு. புயலில் சிக்கிய தோணியை பற்றி எழுதினா 2 மார்க்கு, தோணிப்படும் பாடு 2 மார்க்கு, கடலின் வெறிக்கூத்து 1 மார்க்கு, கரை கண்ட தொங்கான் 2 மார்க் இப்படின்னு சொல்லி இதை பிரிச்சிருக்காங்க. அடுத்தது அரசு பொருட்காட்சிக்கு போகிறத பற்றி எழுதியிருக்காங்க. அதே கட்டுரை அமைப்பு தான். அரை மார்க் முடிவுரைக்கும் அரை மார்க் முன்னுரைக்கும் கொடுத்துட்றாங்க. கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகள் அவங்களே தலைப்பு கொடுத்துருப்பாங்க பொதுவாக இந்த கட்டுரைகளுக்கெல்லாம். அந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் கீழேயும் நீங்கள் சில பாயிண்ட்ஸ் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் மதிப்பெண்கள் வந்துடும். அதே போல் தான் அடுத்து வரக்கூடிய கொரோனா பெருந்தொற்று அப்படிங்கக்கூடிய வினாவும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சரியாக விடையளிக்கணும். விடையளிக்கும் போது எந்த விதமான ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை, கருத்துப்பிழை எல்லாம் இல்லாமல் அளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ இந்த விடை குறிப்பு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.